உண்மையான அன்பிற்கு போலி உறவும், போலியான அன்பிற்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. சில மனிதர்களிடம் இருந்து சற்று விலக்கி இருக்க பழகிக் கொள்ளுங்கள். நட்சத்திரங்கள் கூட தொலைவில் இருந்தால்தான் அழகு. கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது அக்கறை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான். கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான். கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான். இன்னும் சற்று யோசித்து பார்த்தால் நாமே சில காலம்தான். இதற்குள் தான் 1000 மனஸ்தாபங்களும் 1000 மனக்கசப்பங்களும். என்ன செய்ய? எல்லாவற்றையும் கடந்து செல்வதிதான் இருக்கிறது நம் வாழ்க்கையின் வெற்றி. உறவுகளை நம்பாதே, வெற்றிகளை கொண்டாடாதே, புகழ்ச்சியை ரசிக்காதே, எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே, எதற்குமே ஆசைப்படாதே. வாழ்க்கையே உன்னை வாழ வைக்கும். உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக இருந்தால் அது உன் குற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள். தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள். வீசியவர்களே உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு குத்து ஊசியிடம் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்திரிக்கோளிடம் எல்லாம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும். சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆடை போல சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த 100இல் எது உண்மையானது என்று. பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர். அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர். புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர். கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர். மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனை தான் இங்கு மனிதன் என்பர். அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்தும் குறைகளாகத்தான் தெரியும். அப்படி குறையாக தெரியும் இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும். எனவே அப்படியான இடங்களில் சேர்ந்து இருப்பதை விட இனியாவது ஒதுங்கி இருக்க பழகி கொள்ளுங்கள். அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட கால விரியமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்குதான் சொல்வார்கள், அன்போ உண்மையோ இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே மேல் என்று. ஓர் இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களைத்தான் நம்மில் நாம் அதிகமானவர்கள் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நம்மில் பலருக்கு மன அழுத்தங்களும் அதிகமாக ஏற்படுகிறது. எனவே பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம். உறவுகள் சொல்வது பொய்யென தெரிந்தும் அப்படியா என்று ஏதும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். வாழ்நாளில் எதையும் மறந்து விடலாம், ஆனால் நம்மை மனதார நேசித்தவர்கள், நம் மனதை புரிந்து கொண்டவர்கள் பிரிந்து போன அந்த நாளை எந்த நாளிலும் மறக்க முடியாது. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்றுவிடு. உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை, அவர்கள் சுயநலத்திற்காக. வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவது இல்லை. உன் வாழ்க்கையை உன் கையில்தான் என்பதை மட்டும் நினைவில் கொள். உங்களை கவனித்துக் கொள்ளும் நபரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் அதிகமானவர்கள் கற்களை போன்ற நபர்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்து வைரம் போன்ற நபரை இழந்து விடுகிறார்கள். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலையுயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கிறார்கள். மனிதனுக்கு எந்த அளவு அறிவு இருக்கிறதோ அதே அளவு முட்டாள்தனமும் அவன் மூளையில் எங்கே ஓர் இடத்தில் இருக்கிறது. காத்திருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலைமே தவிர எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. நீங்கள் பேசினால்தான் பேசுவேன் என்னும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும்.
வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது, உறவுகள் இருக்கும். வேஷம் போடா தெரியாத உங்களை மாதிரியோனருக்கு ரோஷம் இருக்கும், ஆனால் உறவுகள் இருக்காது. ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண். அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும், அதை அவர்களே உணர வேண்டும், நாம் உணர வைக்க கூடாது. தலைகளை அரித்து வேண்டும் என்று பிரிந்து செல்லும் உறவுகளை இவ்வுலகில் எந்த வகை பசையாலும் ஒட்ட வைக்க முடியாது. உன்னை விட்டு விலக்கும் உறவுகளிடம் வாதாடாதே, மௌனமாக விலக்கிவிடு. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. இவர்களையா இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராகியத்தோடு வாழ்ந்து காட்டு. கூனி குறுகட்டும் அவர்களது இரக்கமில்லாத மனங்கள். அளவு கடந்த அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களை விலகி போக நினைப்பவர்களை விட்டுவிடுங்கள். இறைவன் உங்கள் மேல் பாசம் காட்ட ஒரு சிலரை படைத்திருப்பான். அவர்கள் உங்களை நிச்சயம் தேடி வருவார்கள். அதுவரை காத்திருங்கள். யாரையும் நினைத்து நினைத்து மனதை காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மனதில் நிச்சயம் அமைதி கிடைக்கும். அன்புக்காக ஏங்கி அவமானப்படுவதை விட அனாதையாக வாழ்ந்து விடலாம். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். உன்னை மறந்த இதயத்தை நினைத்து கொண்டு உன்னை உண்மையாக நேசிக்கும் இதயத்தை இழந்து விடாதே. அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட கால விரயமே. உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும். உன் நிலை கொஞ்சம் தாழ்ந்தால் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உறவும் சரி, நட்பும் சரி, வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1 காரணத்திற்காக பழகும் உறவு, 2வது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள், 3வது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3வர்களோடு முடியும் வரை சேர்ந்து வாழ பழகுங்கள். தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்துவிடும். நிறமாறும் பச்சுந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. எப்பொழுதும் நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை. நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. இன்று நீ, நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போகுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போது எல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். ஒருவரிடம் முதல் முறை அன்பாய் சொல்லிப்பார், 2ஆம் முறை பண்பாய் அறிவுரித்து, 3ஆம் முறை பணிவோடு நடந்து கொள். அவரிடம் உன்னால் ஒரு சிறு மாற்றம் கூட காண இயலவிடு. 4ஆம் முறை அவரை உன் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக விலக்கிவிடு. வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள். சில சோகங்கள் நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு.
வாழ்க்கை யதார்த்தமானது. இந்த வாழ்க்கையின் மிக சரியாக காட்டிக் கொடுத்துவிடும். விழும்போது நண்பனையும் எழும்போது துரோகியையும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுதான் செல்கிறார்கள். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால்தான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. பொய் பேசி வந்தால் 1000 உறவுகள் மொய்க்கும். போல மெய் பேசி வாழ்ந்தால் ஒரே ஒரு உறவு மட்டுமே ஒட்டும். அட்டை போல் அதுதான் உன் மனசாட்சி. அதை கூடவே வைத்திருக்கும் வரை எதற்கும் யாருக்கும் பயப்படாதே. சுயநலவாதிகள் தங்களுக்கு மட்டுமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள், மற்றவர்களை பற்றி நினைப்பது இல்லை. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. தனக்கென உதவி நம்மிடம் இருந்து கிடைத்த பிறகு நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே நம்மை உறவாக நினைத்தார்களா இல்லை பெரும் பொருளாக நினைத்தார்களா என்பது தெரியும். ஒருவருக்கு உதவி செய்தால் நிச்சயம் நம்மை நினைவு கூறுவார்கள். இன்னொரு முறை உதவி தேவைப்படும் பொழுது பணம்தான் உலகம் என்று நினைக்கும் அந்த சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்பதை. எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கடுப்பது இல்லை. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகின்றோம். ஒரு சொட்டு ரத்தம் வராமல் ஒருவரை கொல்லும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்குதான். தன்னை போலத்தானே எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என உணர்ந்து தெரிந்தவர்கள் யாரிடமும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறி விடுவார்கள். சுயநலமாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று இந்த காலத்தில் நம்ப வைத்து விடுகிறது நம் உறவுகளின் பழக்க வழக்கங்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன. 1 ஏற்றுக்கொள்வது, 2 மாற்றிக்கொள்வது, 3 விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விடயங்களை விட்டு தள்ளுங்கள். நமக்கு பிடிச்சவங்கிட்ட உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகின்றோம். ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகின்றோம். ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இருக்க பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வலியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும். நீ முயற்சி செய்தால் மட்டுமே. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்லை. சில ஏமாற்றங்களை கடந்த பின்புதான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். நாம் என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியையும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான். ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல்வழியும் காட்டிவிட்டுத்தான் செல்லும். நம் வாழ்க்கைக்கு காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணாடி முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை நாம்
சரி செய்து கொள்ள வேண்டும். கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். உறவு பலப்படும். எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும். துரோகி குத்திய பின்னர் தான் தெரியும். ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது, குத்திய தடமும் தெரியாது. வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மெழுகுவத்தியின் சேவை. தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை. உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள். நம்மை பற்றி அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை. அன்புதான் இந்த உலகின் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை. பொய்க்கு வேகம் அதிகம், ஆயுள் குறைவு. உண்மைக்கு வேகம் குறைவுதான், ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை. தேவை முடிந்த பின் நண்பன் துரோகியாகின்றான். தேவை துவங்கும் போதே துரோகி கூட நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே. அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த புத்தகமும் கற்றுக் கொடுப்பது இல்லை. பாம்பின் விஷத்தை விடவும் சில மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாடிய மலர்களை வண்டுகள் மொய்ப்பது இல்லை. வசதியில்லாத மனிதர்களை சொந்தங்கள் தேடுவதே இல்லை. அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் அதை காட்டிக் கொள்ளாதே. ஏனெனில் சிலருக்கு அம்மாவே இல்லை, பலருக்கு உணவே இல்லை. அன்பின் அருமையை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வது இல்லை. மரணத்தை விட கூடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணமே. நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்திருந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு தந்துவிட்டு போகிறது. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடிகிறது. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரியதாக தோன்றாது. ஒரு முறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒரு முறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒரு முறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒரு முறை விலகிவிடு, அப்போதுதான் ஒருவரின் நேசம் புரியும். காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணம் இன்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள். நீங்கள் தான் தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும். இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை அமைதியாக இருங்கள். தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிக்கப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அதுபோலதான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத வடுவாகத்தான் இருக்கும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு வரை நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பல முறை இருந்துதான் போகின்றான் மனிதன். ஒன்று பல மனிதர்களால், சில மாற்றங்களால், பல ஏமாற்றங்களால். அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. இது கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கின்றோம். மாறுவிடுவார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கின்றோம். அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகின்றோம். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். நாம் தான் வழிகளை சுமந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை. வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை.
ஆனால் தடுமாறி தோல்வியுற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதே இல்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை ஒருபோதும் நம்ப போவதும் இல்லை. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. காயங்களை தந்துவிட்டு போன சில மனிதர்களை நினைத்து சில மனிதர்களுக்காக நல்லது செய்து கெட்டவன் என்று பெயர் வாங்குவதை விட கெட்டவன் என்று முகமூடிக்குள் நல்லவனாகவே இருந்துவிட்டு போகலாம். இழப்புகளை எண்ணி வரிந்து கொண்டு இருக்காதே. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல் கூட அனைவருக்கும் ரசித்து மகிழும் சிற்பமாக மாறுகிறது. மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான். கசப்பான நினைவுகளையும் அதை தந்த சில மனிதர்களையும் மறந்து வாழ்க்கையை கடந்து செல்ல. நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. தேவைக்கு பழகும் தேவையில்லாத உறவுகளை விட எதிர்பார்ப்பு இல்லாமல் யதார்த்தமாய் பழகும் நட்புகள் உண்மையில் உயர்வானதுதான். யார் விலகி போனால் என்ன, ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று உணர வைப்பவர்களை மட்டும் உள் அன்பு கொண்டு நேசியுங்கள். யார் எதை சொன்னாலும் தேவையானதை மட்டும் அள்ளிக்கொள்ளுங்கள், தேவையற்றதை தள்ளிவிட்டு செல்லுங்கள். சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை விட சூழ்நிலையே காரணம் காட்டி நமக்கு பாடம் சொல்லி தந்தவர்கள்தான் இங்கு அதிகம். உடைந்து மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனிதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம். உன்னிடம் வருவதை விட உனக்காக வருவதை நேசி. அது உனக்காக விதைக்கப்பட்டது என்றும் உன்னோடு நிலைத்திருக்கும். மகிழ்ச்சியான நேரங்களில் யார் வேண்டுமானாலும் நம்மை நேசிக்க முடியும். ஆனால் கடினமான நேரங்களில் மட்டுமே நம் மீது யார் உண்மையான அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தனிமையில் இருக்கும்போது உங்கள் எண்ணங்களிலும், கூட்டத்தில் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள். எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்லத் தொடங்கினால் இந்த உலகில் நமக்கு வாழ இடமே இருக்காது. எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து வாழ பழகிக்கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான். உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள்